வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். ஹலோ மக்களே! ஸோ, இன்னைக்கு வந்து என்ன பேச போறோம் அப்டின்னா, மான்செஸ்டர் யுனைட்டட் தான். பிகாஸ் 2 நாளா வந்து மேன் யுனைட்டட் பக்கமே நம்ம வரல. பேலன் டோர பத்தி பேசணும். அப்புறம் ரேன் கிராவன்பெர்க் வந்து சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவன பத்தி பேசணும். ஸோ, நெறைய பேர் கேட்டிருந்தீங்க Instagramல, அப்புறம் YouTubeல கேட்டிருந்தீங்க. "என்ன ப்ரோ மேன் யுனைட்டட் பத்தி பேசவே இல்லையே! கொண்டு வா ப்ரோ" அப்டின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ, ஹியர் இட் இஸ். என்ன அப்டின்னா, நெறைய விஷயம் வந்து கிளப்ப சுத்தி போயிட்டே இருக்கு. ரூபன் ஆமரிம் வந்து இன்னுமே அவன் வந்து சாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து செல்சியோட நம்ம வந்து பீட் பண்ணியிருக்கோம். அண்ட் செல்சி வந்து 10 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. செல்சி இல்ல. மே ஆர்சனல் வந்து 10 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. மேன் சிட்டியும் 7 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. நம்மளும் 7 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கோம். 17த் பிளேஸ் வரைக்குமே வந்து 7 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ இது வந்து பிரீமியர் லீக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் வீக்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஒரு டஃப்பான ஃபியூச்சர்ஸ்ல ஆர்சனல் ப்ளே பண்ணிட்டோம், மேன் சிட்டி ப்ளே பண்ணிட்டோம், செல்சி ப்ளே பண்ணிட்டோம். 3 பேருமே லாஸ்ட் சீசனோட டாப் 4. இன்னும் லிவர்பூல் மட்டும் தான் ப்ளே பண்ணல. இன்னும் 2 வாரத்துல நம்ம அவங்களையும் ப்ளே பண்ண போறோம். ஸோ இந்த மாரி நம்ம டஃப் ஃபியூச்சர்ஸ் கடந்து நம்ம வந்து 7 பாயிண்ட்ஸ்ல இருக்கோம். அண்ட் மேன் சிட்டி கூட நம்ம டைல இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஸோ அத விடுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி. அண்ட் ஏன் அப்படின்னா 1K வந்து இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னும் ஒரு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் 1K வரதுக்கு. ஸோ அதனால தான். ஸோ கைண்ட்லி லைக் திஸ் வீடியோ அண்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். அண்ட் ஆல்சோ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நெனச்சேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த 9 மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. உங்ககிட்ட இப்ப நான் ஒரு 100,000,000 நான் குடுக்கல. உங்ககிட்ட இப்ப ஒரு 100,000,000 இருக்கு. 100,000,000 யூரோஸ் இருக்கு. நீங்க ஒரு மிட்ஃபீல்ட் 3 ப்ளே பண்றீங்க அப்டின்னா, எந்த மிட்ஃபீல்ட் வந்து நீங்க ப்ளே பண்ணுவீங்க? அது வந்து 4-2-1-3 இருக்கலாம். அதாவது 2 சென்டர் மிட்ஃபீல்டர்ஸ், 1 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா இருக்கலாம். இல்ல 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ், 1 சென்டர் மிட்ஃபீல்டரா இருக்கலாம். இல்ல 1 சென்டர் மிட்ஃபீல்டர், 1 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், 1 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் இந்த மாரியா இருக்கலாம். ஸோ உங்களோட மிட்ஃபீல்ட் 3 வந்து என்னவா இருக்கும் அப்டிங்கிறத வந்து நீங்க சொல்லுங்க. அது எனக்கு பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோட பிரெஃபரன்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4-3-3 பிரிஃபர் பண்ணுவேன். அதாவது 3 சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ். அதாவது இப்ப PSG ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சாரி 3 சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ். சாரி. இந்த PSG ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களே, இல்ல பார்சலோனா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாரி சிஸ்டம் வந்து நான் ப்ளே பண்ணதுக்கு விரும்புவேன். ஸோ என்னோட மிட்ஃபீல்ட் 3 என்னவா இருக்கும் அப்டின்னா, கெய்சேடோ, ஃபிராங்கி டியாங் அண்ட் பெத்ரி. இந்த 3 பேர வந்து நான் சிம்பிளா முடிச்சுருவேன். அப்படி பார்த்தாலுமே 30, 50 ஒரு 70 மில்லியன் யூரோஸ் தான் செலவு பண்ணியிருப்பேன். 30 மில்லியன் யூரோஸ் அப்படியே இருக்கும். நான் வந்து அத வேற எங்கேயாவது செலவு பண்ணிடுவேன். அவங்களுக்கு வந்து எதுவும் வாங்கி குடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாரி செலவு பண்ணிடுவேன். ஸோ உங்களோட பிரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சொல்லுங்க. ஸோ உங்களோட எல்லாரோட பிரெஃபரன்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். உங்களோட சிஸ்டமும் என்னவா இருக்கும்னு சொல்றது உங்களுக்கு தோணுனா சொல்லுங்க அதுவும். அண்ட் வீடியோக்குள்ள நம்ம போறலாம். மேன் யுனைட்டட் வந்து அவங்களோட பிளேயர்ஸ் அமோரிம்காக ஃபைட் பண்றாங்க. தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் அமோரிம். பட் த பிளேயர்ஸ் ஆர் குட் எனஃப் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கொஸ்டின். பிகாஸ் சென்டர் பேக்கா இருக்கட்டும், மிட்ஃபீல்டா இருக்கட்டும், அட்டாக்கா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து பேக்கப் பிளேயர்ஸ் அட்டாக்ல இருக்காங்க. பட் மிட்ஃபீல்ட்ல, டிஃபென்ஸ்ல நம்மளுக்கு வந்து அந்த பேக்கப் இல்ல. அமோரிமோட சிஸ்டம்க்கு ஏத்த மாதிரியான பேக்கப் இல்ல. இப்போ வந்து நம்ம சென்டர் பேக்ல மத்தியாஸ் டெ லிக்ட் ஆர் லினியரோ 2 பேர் வந்து யாராவது ஒருத்தன் இன்ஜுரி ஆயிட்டான் அப்டின்னா, சென்டர் பேக் சிஸ்டம்ல வந்து நம்ம மெக்வயர், டெ லிக்ட் ப்ளே பண்ணுவான். எவரோ வந்து ரைட் சென்டர் பேக் தான் ப்ளே பண்ணி ஆகணும். பட் மஸ்ராவி நீங்க இங்க ப்ளே பண்ணீங்க அப்டின்னா, ரைட் விங் பேக்ல நமக்கு ப்ளே பண்றதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா டேலோவும் ஆல்ரெடி இன்ஜூரில இருக்கான். டேலோ வந்து ரைட் விங் பேக்ல அவ்ளோ அவ்ளோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ அமட் டியாலோ ஆல்சோ இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு ஸ்டிங்கர போட்டுட்டு இருக்கான். நம்பர் 10ல ப்ளே பண்ண வச்சாலும் ஸ்டிங்கர் போடுறான். ரைட் விங் பேக்ல ப்ளே பண்ண வச்சாலும் ஸ்டிங்கர் போடுறான். அண்ட் ஈஸியா பாஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்லலாம் பாஸ் போட மாட்றான். அது என்ன இந்த சீசன் வந்து ஒரு மாரி கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு அவனுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க நம்பர் 10ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, வி ஹேவ் ப்ரூனோ பெர்னாண்டஸ், கூன்யா, எம்பூமோ அப்புறம் மவுண்ட் இருக்கான். அண்ட் வி ஹேவ் ஆப்ஷன்ஸ் தேர். அது நம்ம ஒண்ணும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா அட்டாக்கிங் பொசிஷன் வந்து இன்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல நம்ம வந்து பூஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்லயும் பார்த்தீங்கன்னா, செஸ்கோ, ஜெர்க்ஸி 2 பேருமே இருக்காங்க. அண்ட் ஓபி மார்டின் வேற இருக்கான் பேக்கப்ல. ஸோ அங்கேயும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் மிட்ஃபீல்டு, அப்புறம் லெஃப்ட் விங் பேக், அப்புறம் வந்து நம்ம சென்டர் பேக். இந்த பொசிஷன்ஸ்ல தான் நம்ம வந்து கொஞ்சம் பேக்கப் இல்ல. பட் பிளேயர்ஸ் வந்து அமோரிம்காக ஃபைட் பண்ற அளவுக்கு இருக்கிற ஸ்குவாட்ல வந்து குட் எனஃப்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் லெனி யோரோ, ஹாரி மகுவயர், அப்புறம் மத்தியாஸ் டெ லிக்ட், லிசாண்ட்ரோ மார்டினஸ். இந்த 4 பேர் தான் சென்டர் பேக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ரிலையபிளா இருப்பாங்க. பட் மெக்வாயர் ஏஜிங் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 31 கிட்ட வந்துட்டான் ஆல்ரெடி. அண்ட் ஆல்சோ நீங்க டெ லிக்ட் அண்ட் யோரோ வந்து ரொம்ப புஷ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இன்ஜூரி ஆயிரும். பிகாஸ் நம்மள்ட்ட பேக்கப் இல்ல. லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஆல்ரெடி இன்ஜூரில தான் இருக்கான். டென் ஹேக் இருந்தப்போ லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து இன்ஜூரில இருக்கும்போதே அவன புஷ் பண்ணி அவனுக்கு இன்ஜூரி வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு இப்போ. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மேட்டரா இருக்கு. அண்ட் ஆல்சோ லெஃப்ட் விங் பேக்ல நம்மளுக்கு பேக்கப்பே இல்ல. டோகோ இருக்கான். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டியோகோ லியோன். டோகுவே இப்ப தான் 20 ஏஜ் வந்து தொட்டிருக்கான். டியோகோ லியோன் இப்ப தான் அவனுக்கு 18 என்னமோ ஆகுதுன்னு நெனைக்கிறேன். 17லேருந்து 18 இப்ப தான் மாறுறான்னு நெனைக்கிறேன். அவன கொண்டு வந்து நீங்க யுனைட்டட் மாரியான ஒரு டீம்குள்ள இன்டகிரேட் பண்ணீங்க அப்டின்னா, என்ன பண்ணுவான்னு தெரியல. எனக்கு புரியுது. ஏன்னா பார்சிலோனாவோட லமீன் யமால் நீங்க சொல்லுவீங்க, பால்டே சொல்லுவீங்க, பாவு குப்ராசி சொல்லுவீங்க. அப்புறம் லிவர்பூல் அண்ட் மேன் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்கள வந்து இன்டகிரேட் பண்ணி விடுறாங்க. பட் யுனைட்டட் வந்து ஒரு பெரிய பெரிய கிளப். நீங்க ஒரு மேட்ச் வந்து ஒரு டீசென்ட்டா ப்ளே பண்ணா கூட, இவன் இவ்வளோ தான் ப்ளே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்கலாம் சேர்ந்து மட்டம் தட்டி விட்டுருவானுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மட்டமான மீடியா மேன் யுனைட்டட சுத்தி உள்ளதெல்லாம். ஏன்னா,
என்ன ஒரு மேனேஜர் வந்தாலும் சரி, என்ன ஒரு பிளேயர் உள்ள வந்தாலும் சரி, இவன் எப்படியாவது ஃபெயில் ஆவணும். நம்ம வந்து இவைங்கள வச்சு ஒரு கிளிக்ஸ் நம்ம வந்து சம்பாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருப்பானுங்க. ஸோ மேன் யுனைட்டடோட மீடியா அவங்கள சுத்தி உள்ள மீடியா வந்து ரொம்ப ரொம்ப மட்டமான மீடியா. அத நான் இத நான் யூஸ் பண்ண சொல்லிக்கிறேன். ஸோ நெறைய பேர் இந்த மாரி வெளில சொன்னா அத நம்பாதீங்க. நீங்க என்ன மேட்ச் பார்க்குறீங்களோ அத நம்புங்க. அண்ட் ஆல்சோ நம்ம செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபன் ஆமரிம நம்ம மேன் யுனைட்டட் போர்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது, அதாவது லாஸ்ட் இயர் இதே கட்டத்தில தான் வந்து செப்டம்பர் கட்டத்தில வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்பாயிண்ட் பண்ணும்போது, டிட் தே நோ வாட் தே வில் ரிசீவ் இன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு தெரியும் தான் நெனைக்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப ரொம்ப கிளியர் கட்டா இருந்துச்சு. மேன் யுனைட்டட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான சீசன். அது போர்டுக்குமே தெரியும். பிகாஸ் அமோரிம் வந்து அவனோட சிஸ்டம ஃபர்ஸ்ட்டே இன்டகிரேட் பண்ணிட்டான். பட் பிளேயர்ஸ் வந்து 4-3-3 4-2-3-1 ப்ளே பண்ற சிஸ்டம்ல ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ வந்து 3-4-3ல ப்ளே பண்ண வச்சா எப்படியும் மட்டமா தான் ப்ளே பண்ணுவானுங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அஃப்கோர்ஸ் ராஷ்ஃபோர்ட் இருந்தான். ராஷ்ஃபோர்ட் வந்து அப்புறம் ஜான்வரில போனான். அண்ட் சான்சோ ஃபுல்லா ப்ளே பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் நீங்க அமேட் இருந்தான். அமேட் ஒரு 2, 3 மந்த்ஸ் வந்து இன்ஜூரி ஆயிட்டான். லெனி ஒரு இன்ஜூரில இருந்தான். லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஹோல் சீசன் இன்ஜூரில இருந்தான். மத்தியாஸ் டி லிக்ட் வந்து ஒரு இம்பார்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் த மேட்சஸ்ல வந்து இன்ஜூரில இருந்தான். ஃபைனல்ல ப்ளே பண்ணல. லூக் ஷா மட்டும் தான் வந்து இன்ஜூரிலேருந்து வந்திருந்தான். அவனுமே வந்து ஒரு தப்ப பண்ணிவிட்டு யூரோப்பா லீக் நம்மளுக்கு காஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, அமோரிமோட பிளே ஸ்டைலுக்கு ஏத்த பிளேயர்ஸ் வந்து அப்ப இல்லாததுனால, ஃபர்ஸ்ட் சீசன் ரொம்ப ரொம்ப மட்டமான சீசன் ஆயிடுச்சு. இந்த சீசனும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் இப்ப நம்ம என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் வின் பண்ணியிருந்தாலும் சாரி 2 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கோம். அண்ட் 1 மேட்ச் ட்ரா ஆயிருக்கு. 2 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்கோம். 7 பாயிண்ட்ஸ்ல இருந்தாலுமே, போக போக நம்மளுக்கு வந்து டஃப்பர் மேட்சஸ் இன்னும் இருக்கு. லிவர்பூல் இருக்கு. அப்புறம் ஆர்சனல், மேன் சிட்டி, செல்சி கூட மறுபடியும் நம்ம ப்ளே பண்ணணும். டோட்டனம் இருக்காங்க. பிரென்ட்ஃபோர்ட் கூட அடுத்த மேட்ச் இருக்கு. இது எல்லாமே வந்து டஃப் ஃபியூச்சர்ஸ் தான். என்ன ப்ரோ மேன் யுனைட்டட் மாரி ஒரு கிளப் இதெல்லாம் டஃப் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்பி தான் ஆகணும். மேன் யுனைட்டட் வந்து முன்ன இருந்த மாரி இப்ப கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நிலையில இருக்கிறோம் மேன் யுனைட்டட். பட் இப்ப நம்ம ரீபில்டிங் ஸ்டேஜஸ்ல இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்சஸ். பிரென்ட்ஃபோர்ட், சண்டர்லேண்ட். இந்த 2 டீம் கூட நம்ம ஜெயிச்சோம்னா, லிவர்பூல் கூட நம்ம தோத்தா கூட நம்மளுக்கு வந்து ஒண்ணும் அவ்வளோ பாதிப்பு இருக்க போறதில்ல. பிகாஸ் அது லிவர்பூல். நம்ம ஆல்ரெடி மேன் சிட்டி, செல்சி, ஆர்சனல், லிவர்பூல் லாஸ்ட் சீசனோட டாப் 4 டீம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 8 கேம்ஸ்லயே. ஸோ உங்களுக்கு அந்த பிரஷர் வந்து இருக்க போறதில்ல. நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து 4 கேம்ஸ் நீங்க வின் பண்ணிட்டீங்க. ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். ஏன்னா செல்சி கூட நீங்க தோத்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரஷர் ஆயிருக்கும். நான் பிரஷர் இல்லன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, டாப் 4 டீம்ஸ்ன்னு சொல்றதுனால நான் வந்து அத கண்டுக்க மாட்டேன். பட் அமோரிமோட பிளான் என்னவா இருக்கு அப்டின்னா, டாப் 4 டீம்ஸ், டாப் 5 டீம்ஸ் வந்து நீங்க பிக் 5 டீம்ஸ வந்து பிக் 6 டீம்ஸ் வந்து மேன் யுனைட்டட இன்சல்ட் பண்ணி வரும். பிக் 5 டீம்ஸ் மேன் யுனைட்டட் இல்லாம இவங்க கூட நீங்க தோத்தாலும் பரவால்ல. பட் மத்த கேம்ஸ நீங்க வந்து ஜெயிச்சே ஆகணும். அதுல 1, 2 டிரா வந்தாலும் பரவால்ல. மேக்ஸிமம் ஒரு 4-3 டிராஸ் வந்தாலும் பரவால்ல. பட் மத்த கேம்ஸ நீங்க கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். இதுதான் என்னோட பிளானா இருக்கும். அமோரிமோட பிளானும் இதான் நான் நெனைக்கிறேன். ஸோ த போட் ஹேவ் டூ பேக் ஹிம். அப்படி பேக் பண்ணல அப்படின்னா, அவனுங்க வந்து போர்டா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவனுங்க. ஸோ, அத நான் சொல்லிர்றேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேன் லெமன்ஸ் இவனோட சிச்சுவேஷன் என்னவா இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பொறுமையா இன்டகிரேட் பண்ணட்டுமே. இப்போ நம்மளுக்கு என்ன இப்போ கவல இருக்கு? பயந்தீர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கான். அண்ட் சேவ் மேன் சிட்டியோட 1 கோல் காஸ்ட் பண்ணான். அத நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் பெர்ன்லியோட கோல்ஸ் காஸ்ட் சாரி பெர்ன்லிங்கிறேன். ஆர்சனலோட கோல் காஸ்ட் பண்ணான். அதையும் நான் ஒத்துக்கிறேன். எஸ். ஹி இஸ் நாட் ஈவன் டீசென்ட் நான் ஒத்துக்கிறேன். பட் சேன் லெமன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லோயர் லீக்லேருந்து ப்ளே பண்ணி இங்க மேன் யுனைட்டட் அளவுக்கு வந்திருக்கான். நெக்ஸ்ட் திபோ கோர்த்தா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் இருக்கான் அப்படின்னாலுமே, அவன் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலாந்துக்கு வந்து அவனோட அந்த வெதருக்கு அவன் சூட் ஆகி அப்புறம் உள்ள வந்து டீமுக்குள்ள இன்டிகிரேட் ஆகி வரட்டும். எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஹி இஸ் த பெஸ்ட் ஷார்ட் ஸ்டாப்பர் கோல் கீப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுல வந்து ஷார்ட் ஸ்டாப்பிங்ல இவன் வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கான். நான் ஹைலைட்ஸ்லாம் பார்த்த வரைக்குமே சொல்றேன். பிகாஸ் 23 ஏஜ் தான் ஆகுது. இந்த மாரி கோல் கீப்பர்ஸ் வந்து இந்த ஏஜ்லயே வந்து பெஸ்ட் ஷார்ட் ஸ்டாப்பிங் கோல் கீப்பர் அப்டின்னா, அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நீங்க பால் டிஸ்ட்ரிபியூட்டிங் கோல் கீப்பர்லாம் நீங்க ஈஸியா வந்து கொண்டு வந்துரலாம். பட் ஷார்ட் ஸ்டாப்பிங் வந்து உங்களுக்கு ஹைட் வேணும். அந்த பாடி வெயிட்ட மேனேஜ் பண்றது வேணும். ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்டின்னா, நம்ம சென் லெமன்ஸோட வெயிட் வந்து 70 கேஜஸ் தான். ஆனா ஒனானாவோட வெயிட் வந்து 90 கேஜஸ் இருந்துச்சு. ஸோ அத வச்சே மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வெயிட் மூவ்மெண்ட் இவனுக்கு இருக்கு. ஸோ அத நான் சொல்லியே ஆகணும். பொறுமையா இன்டகிரேட் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. இப்போ பயன்தீர் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். பால் டிஸ்ட்ரிபியூஷன் வைஸும் சரி, சேவ்ஸும் கொஞ்சம் டீசென்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் லோயர் டீம்ஸோட வரும்போது கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவான். ஸோ சேன் லெமன்ஸ் வந்து கொஞ்சம் கப் கேம்ஸும் இல்ல. ஸோ இவன வந்து ரொம்ப இன்டகிரேட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ நீங்க மேக்னைன் அப்புறம் கோஸ்டா இவனெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அமோரிம் வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கோல் கீப்பர தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு லெமன்ஸ் வந்து ஒரு 26 ஏஜ் கிட்ட ஆயிடுச்சு அப்டின்னா, ஹி வில் பி இன் ஹிஸ் பிரைம் டைம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ண மாட்டான்னு நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்தா தான் தெரியும். ஸோ லெமன்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் நோ வொரீஸ். பொறுமையாவே இன்டகிரேட் பண்ணிட்டோம். எனக்கு பிரச்சனையே கிடையாது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா,
கோபி மேனோ சிச்சுவேஷன். இப்போ காஷ்மீர் வந்து இது மேட்ச் பேன் ஆயிருக்கான். ஒரு 3 மேட்சஸ் கிட்ட ப்ளே பண்ண மாட்டான்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரெட் கார்ட் வாங்கியிருக்கான். நம்ம செல்சியோட ரெட் கார்ட் வாங்கியிருந்தான் இல்லையா? 3 மேட்சஸ் கிட்ட ப்ளே பண்ண மாட்டான். அது என்ன விஷயம்னு தெரியல. ஏன்னா சில பிளேயர்ஸ் வந்து 1 மேட்ச் பேனுங்கிறாங்க. சில பிளேயர்ஸ் வந்து அந்த டேக்கில பொறுத்து 3 மேட்ச் பேனுங்கிறானுங்க. காஷ்மீர் வந்து 2 எல்லோ கார்டு தான் வாங்குனான். பட் 3 மேட்ச் பேன். லாஸ்ட் இயர்க்கு முன்னாடி வந்து கிறிஸ்டல் பேலஸ்ல ஒரு வாட்டி பால் மேல கால் பட்டு கிறிஸ்டல் பேலஸோட பிளேயர் மேல கால் பட்டுரும். அதுக்கு வந்து ரெட் கார்ட் குடுத்துருப்பானுங்க. 5 மேட்சஸ் கிட்ட பேன் பண்ணியிருப்பானுங்க. அதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ இந்த பேன் விஷயம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ காஷ்மீரும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோ பெர்னாண்டஸ மேல விட்டு உகாத்தே, மெயினோவ ப்ளே பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அப்படித்தான் பண்ணியே ஆகணும். நீங்க மெயினோவையும், ப்ரூனோவும் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, இட் வில் பி டேம் ஆப்போனன்ட்லாம் உங்கள ஈஸியா மிட்ஃபீல்ட பாஸ் த்ரூ பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன்னா மெயினோக்கு பேஸ் இல்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸும் எங்கேயோ போயிருவான். ஸோ செல்சி கேம்லயே பார்த்திருப்பீங்க. ப்ரூனோ பெர்னாண்டஸ அட்டாக்கிங் பாக்ஸ்க்கு பக்கத்துல ப்ளே பண்ண வைங்க. அப்பதான் வந்து அவனோட பொட்டன்ஷியல் வந்து கண்டிப்பா வெளிய வரும். அதே தான் வந்து செல்சி கேம்லயும் காட்டுனான். ஸோ நீங்க வந்து கூனியா இல்ல எம்புமோ 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி சப்ஸ்டிடியூஷன்ல இருக்கனால எனக்கு பிரச்சனை கிடையாது. யூ ஹேவ் டூ கிவ் ப்ரூனோ பெர்னாண்டஸ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பொசிஷன். சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல நீங்க மெயினோ அண்ட் உகாத்தை ப்ளே பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு பிரச்சனையே கிடையாது. ப்ரூனோ மறுபடியும் சென்ட்ரல் மிட்ஃபீல்டுக்கு வரக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் திங் எல்லாருமே கேட்குற விஷயம், மார்கஸ் ராஷ்ஃபோர்ட் பிரில்லியன்ட் கோல் இன் பார்சலோனா. லாஸ்ட் மேட்ச் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர்பா ப்ளே பண்ணான் ப்ரோ. என்ன மாரி கோல் ப்ரோ அவன். அவன் வந்து ஒரு 2 மினிட்ஸ் லேட்டா வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன வந்து சப்ஸ்டிடியூட்ல உட்கார வச்சாங்க. ஸ்டார்ட்டிங் லெவல்ல இல்லாம. ஏன்னா லமின் யமால் இல்லாதபோது ராஷ்ஃபோர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். ரஃபீனியா வந்து ரைட் விங்ல போயிருக்கான். அண்ட் சூப்பர்பான கோல். எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானுங்க. எல்லாரும் ஆரம்பிச்சுட்டானுங்க. எதுக்கு ராஷ்ஃபோர்ட் வந்து எதுக்கு மேன் யுனைட்டட்லருந்து வெளில போ வச்சீங்க? எப்படி அடிக்கிறான் பாருங்க. எப்படி இந்த அசிஸ்ட் பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சொல்றவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு கண்ணு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா, நம்ம வந்து 3-4-2-1 ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ராஷ்ஃபோர்ட் வந்து 4-3-3 சிஸ்டம்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். 4-3-3 சிஸ்டம் வித் ஃபுல் ஆஃப் குட் பிளேயர்ஸ் அரவுண்ட் ஹிம். ஏன்னா, நீங்க ஒரு கிளப்ல இருக்கீங்க. அந்த கிளப்ல வந்து ஃபுல்லா ஒரு குட் பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க ஒரு மட்டமான பிளேயர் அதில போட்டாலுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ண போறான். இது வந்து நம்ம சான்சோ கூட பார்த்துருக்கோம். பொருசியா டாட்மண்ட்ல. அண்ட் நம்ம பேயர்ன் மியூனிக்ல வந்து நம்ம ஒரு ஒரு லா லிகாவோட சின்ன டீம்லேருந்து ஒருத்தன கொண்டு போனானுங்க. அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடா ரன் பண்ணுவான் அவன். அவன வந்து கொண்டு போய் பேயர்ன் மியூனிக்ல இறக்கி விட்டானுங்க. அவன் பார்த்து திடீர்னு நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். அவன்ட்டயே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் எரிக் டயர், டோட்டனமோட எரிக் டயர் டீசென்ட்டான பிளேயர் தான். ரொம்ப ரொம்ப அபாரமான பிளேயர்லாம் கிடையாது. டீசென்ட்டான பிளேயர். அவன போய் பேயர்ன் மியூனிக்ல வந்து சென்டர் பேக்ல உட்கார வச்சாங்க. அவனுமே நல்லா ப்ளே பண்ணான். ஸோ டீசென்ட்டான பிளேயர நீங்க வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டீம்ல இறக்கி விட்டீங்க அப்டின்னா, அவன் வந்து சூப்பரா தான் உங்களுக்கு தெரியும். இது பிரச்சனையே கிடையாது. இதுவே ஒரு முகமது சாலாவோ, இல்ல ஒரு லியோனல் மெஸ்ஸியோ எடுத்துட்டு கொண்டு வந்து அப்படியே மேன் யுனைட்டட்ல இறக்கி விடுங்க. மட்டமா தான் தெரிவான். நீங்க எப்படி இப்ப லியோனல் மெஸ்ஸி வந்து இப்ப எப்படி இன்டர் மியாமில இருக்கான். தனியா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட் டீம் ஒழுங்கா ப்ளே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கும்போது, அதாவது இந்த சீசன் சொல்லல. போன சீசன் சொல்றேன். இந்த சீசன் வந்து ஜோர்டி ஆல்பா, அப்புறம் செர்ஜியோ புஸ்கெட்ஸ், அப்புறம் இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் கொண்டு வந்தனால இப்ப கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கானுங்க. பட் போன சீசன் நான் சொல்றேன். யாருமே இல்லாதப்ப எப்படி பண்ணான்? தனியா நின்னுட்டு இருந்தான். அல் நசர்ல ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டும் இருந்தப்ப எப்படி தெரிஞ்சாங்க? ரொனால்டோ மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பான். கோல் அடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் அல் ஹிலால் வந்து நெறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் டீம்ல ஒரு பிளேயர நீங்க இறக்கி விட்டீங்க அப்படின்னா, ஹி வில் பி குட். ஸோ அதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அமோரிம் வந்து பேக் பண்ணுங்க. சும்மா இந்த மாரி ஒரு பிளேயர் வந்து இப்போ கோல் அடிச்சுட்டான். இப்ப ஜேடன் சான்சோ நாளைக்கே ஒரு வேர்ல்ட் டே கோல் அடிச்சான் அப்படின்னா, அவன என்ன சொல்லுவீங்க? ஃப்ரீடம் போஸ்ட்லாம் போட்டது வந்து அதெல்லாம் நியாயம் தான். அவன் வந்து ப்ளே பண்ணல. அதனால அவன் நியாயமா பண்ணான். நீங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு யுனைட்டடே கொஸ்டின் பண்ணீங்க அப்படின்னா, யுனைட்டட சப்போர்ட் பண்ணாதீங்க. கோ சம்வேர் எல்ஸ். மேன் சிட்டி, லிவர்பூல் அந்த மாரி எங்கேயாவது போங்க. பிகாஸ் யுனைட்டடுக்கு இப்போதைக்கு தேவை வந்து லாயல் ஃபேன்ஸ், மேனேஜரையும், கிளப்பையும் பேக் பண்ணக்கூடிய ஒரு ஃபேன்ஸ். நீங்க வந்து போர்டு மேல என்ன வேணா ஒரு கொஸ்டின் வைங்க. இப்ப இனியோஸா இருக்கட்டும், கிளேசர்ஸா இருக்கட்டும், என்ன கொஸ்டின் வேணாலும் வைங்க. ஐ டோன்ட் ஃபக்கின் கேர். பட் கிளப்பையும், உங்களோட மேனேஜரையும், உங்களோட பிளேயர்ஸையும் நீங்க பேக் பண்ணல அப்டின்னா, யூ டோன்ட் ஹேவ் டூ பி இன் திஸ் கிளப். நீங்க வந்து வேற ஏதாவது கிளப்புக்கு போயிரலாம். அதான் என்னோட ஒரு சஜஷன். ஸோ அண்ட் ஆல்சோ அந்த ஃபர்ஸ்ட் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. மிட்ஃபீல்டு என்ன உங்களோட மிட்ஃபீல்டா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.